வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் ஹோம் கிச்சன். நாம் இன்றைக்கி பருப்பு அடை தோசை செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் எல்லா வகையான பருப்பும் சேர்த்து ஒரு ரொம்ப சாஃப்டான ஒரு அடை தோசை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த பருப்படை செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பு வந்து 1 கப் எடுத்திருக்கேன். அது கூட கடலைப்பருப்பு 1 கப், துவரம்பருப்பு 1 கப், உளுந்தம்பருப்பு வந்து 3/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நம்ம எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் அரிசியும் நம்ம 2 கப் அளவுக்கு எடுத்துக்கிறோம். இது இட்லி அரிசி தான், புழுங்கல் அரிசி. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க வேண்டாம். காரத்தை தகுந்தாப்பில் நான் வரமிளகாவும் சோம்பு 1 டீஸ்பூனும் சேர்த்துருக்கேன். ஒரு 5-6 வரமிளகா எடுத்திருக்கேன். காரத்தை தகுந்தாப்பில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு 4-5 தடவை அலசி எடுத்துட்டேன். இப்போ இந்த அளவுக்கு தண்ணி கிளியராக இருக்கணும். நீங்கள் இப்போ எடுத்து ஊற வச்சுக்கலாம். அது கூட வரமிளகாவும் சோம்பும் போட்டு ஊற வச்சுக்கோங்க. 3-4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ஊறி வெந்துருச்சு பாருங்கள். இப்போ முதல்ல வரமிளகாயை நம்ம முதல்ல அரைச்சிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு அரைச்சி வந்துருச்சு. இப்போ நம்ம ஊறின பருப்புகள்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நைஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக எடுத்துட்டேன். இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மாவு கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. தோசை மாவு பதத்துக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். இது ஊற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ அது கூட சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதை அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம். இது கூட பொடியாக நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கிட்டேன். இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கை இலை சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இந்த தோசை வந்து ரொம்ப சாஃப்டாக, சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்க விரும்பி கேட்பாங்க. இந்த தோசை செஞ்சு கொடுத்திங்கன்னா இந்த முருங்கை இலை சேர்த்து செய்யும் பொழுது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு மூடி போட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கூட வைங்க. அப்போ தான் தோசை வந்து நல்லா ஈஸியாக எடுக்க வரும். 2 பக்கமும் சீக்கிரமாக வெந்துடும். சிம்மில் வச்சிங்கன்னா தோசை வந்து கொஞ்சம் திக்காக மாறிடும். அதனால் நீங்கள் ஃப்ளேமை வந்து ஹையாகவே வைங்க. ஒரு பக்கம் திருப்பி போட்டுட்டோம். இப்போ ஒரு மூடி போட்டு வைங்க. கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது. இந்த டைமில் நம்ம தோசையை எடுத்துடலாம். பருப்பு அடை தோசை ரெடி ஆகிடுச்சு. இது தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட நாட்டு சர்க்கரையும் வச்சு சாப்பிட்லாம். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.